வணக்கம் மை டியர் மாணவ செல்வங்களா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரோகாரியோட்ஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? டிஎன்ஏ வச்சு நம்ம எம்ஆர்என்ஏவை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோகாரியோட்ஸ்லையும் யூகேரியோட்ஸ்லையும் சின்ன வித்தியாசங்களோட கேரி ஆன் ஆகும். ஸோ முதல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரோகாரியோட்ஸ் பற்றி பார்ப்போம். டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரோகாரியோட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது டிரான்ஸ்கிரிப்ஷன் எந்த ரீஜியனில் அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தில் தான் அக்கர் ஆகும். இதே நீங்கள் யூகேரியோட்ஸ்னு எடுத்துக்கும்போது அது நியூக்ளியஸ்குள்ளே அக்கர் ஆகும். இந்த சைட்டோபிளாசமில் டிரான்ஸ்கிரிப்ஷன் கேரி ஆன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு என்சைம் வேணும். நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் பார்த்துருப்போம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? டிஎன்ஏவை வச்சு டிஎன்ஏவை தான் கிரியேட் பண்ணோம். அங்கே என்ன என்சைம் தேவைப்பட்டுச்சு? டிஎன்ஏ பாலிமரேஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏவை வச்சு யாரை கிரியேட் பண்ணணும்? ஆர்என்ஏவை கிரியேட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன என்சைம் தேவைப்படும்? ஆர்என்ஏ பாலிமரேஸ் தேவைப்படும். டிஎன்ஏவை கிரியேட் பண்ணால் டிஎன்ஏ பாலிமரேஸ், ஆர்என்ஏவை கிரியேட் பண்ணால் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஸோ என்சைமோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ். இது டிஎன்ஏவை வச்சு தான் கிரியேட் பண்ணும். அப்போது டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் லைக் தட் வெறும் ஆர்என்ஏ பாலிமரேஸை நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். இது ஒரு ஹாலோ என்சைம். ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்றது பல ஃபேக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து உருவாக்குற ஒரு என்சைம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். அதனால தான் ஹாலோ என்சைம்னு சொல்லணும். ஸோ இதில் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கும்னு சொன்னோம். யார் அந்த ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா ஃபேக்டர் இருக்கும். ஸோ அதனால் ஆல்ஃபா 2 அண்டு பீட்டா டேஷ் ஒமேகா. இது கூடவே இன்னொரு ஃபேக்டரும் இருக்கும். அந்த ஃபேக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா. ஸோ இது எல்லா ஃபேக்டரும் ஒன்றா சேர்ந்ததுனால இதை ஹாலோ என்சைம்னு சொல்கிறோம். இந்த ஹாலோ என்சைம்க்கான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ். இந்த என்சைம் தான் நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோகாரியோட்ஸில் கேரி ஆன் பண்ணி கொடுக்குது. அண்ட் ப்ரோகாரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் இஸ் ஒன்லி ஒன் டைப். ஏன் இந்த ஒன்லி ஒன் டைப் அப்படின்றது நோட்டபிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூகேரியோட்ஸில் 3 விதமான ஆர்என்ஏ பாலிமரேசஸ் இருக்கும். வேற ப்ரோகாரியோட்டில் ஒரே ஒரு டைப் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ்க்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்குது? ஆல்ஃபா 2 பீட்டா டேஷ் ஒமேகா சிக்மா. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஹாலோ என்சைம். இதில் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை நம்ம கோர் என்சைம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இவங்க தான் நமக்கு ஆர்என்ஏ க்ரியேட் பண்ண போகிறாங்க. இது வந்து சிக்மா ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இனிஷியேஷனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ப்ரோகாரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸில் அக்கர் ஆகும். என்னென்ன 3 ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் இனிஷியேஷன், செகண்ட் ஸ்டேஜ் எலாங்கேஷன், 3வது ஸ்டேஜ் டெர்மினேஷன். ஸோ இந்த 3 ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோகாரியோட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனில் அக்கர் ஆகக்கூடிய ப்ராசஸஸ். இதில் இனிஷியேஷன் அப்படின்றது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பத்தை சொல்லுது. எலாங்கேஷன் ஆர்என்ஏ கிரியேஷன் ப்ராசஸ், அதான் எலாங்கேஷன். டெர்மினேஷன் ப்ராசஸோட முடிவை சொல்லுது. டெர்மினேட்னா எண்டுன்னு அர்த்தம். ஸோ எண்டிங் ப்ராசஸ் டெர்மினேஷன் சொல்கிறோம். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இனிஷியேஷனுக்கு நமக்கு எந்த ஃபேக்டர் வேணும்? இதில் இருக்கக்கூடிய ஃபேக்டரில் சிக்மா ஃபேக்டர் தேவை. ஸோ இனிஷியேஷன் பற்றியும் எலாங்கேஷன் டெர்மினேஷன் பற்றியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம ஒரு டிஎன்ஏ எடுத்துப்போம். இந்த டிஎன்ஏல 3' to 5' ரன் ஆகக்கூடிய ஸ்டாண்டர்ட் நம்ம டெம்ப்ளேட்னு சொல்கிறோம். அண்ட் 5' to 3' போச்சுன்னா கோடிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம். இப்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் கேரி ஆன் பண்ணணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் கேரி ஆன் பண்ணணும்னா நமக்கு எந்த என்சைம் தேவை? ஆர்என்ஏ பாலிமரேஸ் தேவை இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர்என்ஏ பாலிமரேஸ்னு வச்சுக்கோம். ஓகேவா? இது ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஆர்என்ஏ பாலிமரேஸ் தன்னால் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. ஸோ இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ்க்கு ஒரு ஃபேக்டர் தேவை. அந்த ஃபேக்டர் யார்? சிக்மா ஃபேக்டர் இல்லையா? ஸோ சிக்மா ஃபேக்டர் தான் இனிஷியேஷன் ஃபேக்டர். சிக்மா ஃபேக்டர் என்ன பண்ணோம்னா எங்கே இந்த ப்ரொமோட்டார் ரீஜன் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். சப்போஸ் இந்த ரீஜனில் தான் ப்ரொமோட்டார் இருக்குது அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ், இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஆர்என்ஏ பாலிமரேஸ். இதுக்கு சிக்மா ஃபேக்டர் தேவை. ப்ரொமோட்டார் ரீஜனை கண்டுபிடிச்சிடும். இந்த சிக்மா ஃபேக்டர் என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல தான் உன் ப்ரொமோட்டார் ரீஜன் இருக்குது, இங்கேருந்து நீ டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பிகின் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பிகின் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஓப்பன் அப் பண்ணணும். அண்ட் எலாங்கேஷன் பண்ணுறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் வேணும். அண்ட் டெர்மினேஷனுக்கு இன்னொரு ஃபேக்டர் தேவைப்படும். எல்லாத்தையுமே இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒன்றாவே பார்த்துக்கும். அது மட்டுமே தனியாகவே பார்த்துக்கும். வேற டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஹெலிகேஸ் தேவைப்பட்டுச்சு. டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ண டிஎன்ஏ பாலிமரேஸ் தேவைப்பட்டுச்சு. ஒன்றுத்துக்கும் ஒரு என்சைம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இங்கே எல்லாத்தையுமே ஆல் இன் ஆல் ஒரே ஆளே பார்த்துக்கும். அதான் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஸோ ஒன்ஸ் இனிஷியேஷன் கம்ப்ளீட் ஆனவுடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் எலாங்கேஷன். எலாங்கேஷன் பார்க்கும்பொழுது ஆர்என்ஏ பாலிமரேஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கு உள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது டிஎன்ஏவோட ஹைட்ரஜன் பாண்ட்ஸை பிரேக் பண்ணி ப்ரெசென்ட்டாக இருக்கும். நான் இங்கே ஆர்என்ஏ பாலிமரேஸஸை ஆர்என்ஏபி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன சிந்தசைஸ் பண்ணும்? டிஎன்ஏவை வச்சு ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணுமா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணிகிட்டே வரும் இந்த மாதிரி. அண்ட்
ஒன்ஸ் பெரிய எம்ஆர்என்ஏ க்ரியேட் ஆகுது. எம்ஆர்என்ஏ க்ரியேட் ஆச்சுன்னா 5' to 3' ரன் ஆகும். இதுக்கான காரணம் என்ன? 5' to 3' ஏன் ஆர்என்ஏக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏ க்ரியேட் ஆக நமக்கு டிஎன்ஏ தேவை. டிஎன்ஏ எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம ரீட் பண்ணி எம்ஆர்என்ஏ க்ரியேட் பண்ணுறோம்? டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் ரீட் பண்ணி க்ரியேட் பண்ணுறோமா? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எந்த ப்ரைம்லேருந்து எந்த ப்ரைம் போகும்? 3'லேருந்து 5' போகும். அதனால் நம்ம உருவாக்கக்கூடிய ஆர்என்ஏ 5' to 3' ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் எலாங்கேஷன் ஃபேஸ். ஒன்ஸ் எலாங்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட் ஃபேஸ், அதுதான் டெர்மினேஷன். டெர்மினேஷனில் என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் டெர்மினேட்டர் ரீஜன், சப்போஸ் இந்த ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் ரீஜன் எடுத்துப்போம். ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் எங்கே ஆரம்பிக்கும்? ப்ரொமோட்டரில் ஆரம்பித்து அண்ட் டெர்மினேட்டரில் முடியும். இதான் டெர்மினேஷன் ரீஜன். அப்படின்னா டெர்மினேஷன் ரீஜன் வந்த உடனே ப்ரோகேரியாட்ஸில் ஒரு புது ப்ரோட்டீன் உருவாகும். அதுதான் வந்து ரோ ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரோ ஃபேக்டர் வந்த உடனே ஆர்என்ஏ பாலிமரேஸ் இங்கே உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸோட போய் பைண்ட் ஆகிடும். சப்போஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இங்கே இருக்குன்னு எடுத்துப்போமே, டிஎன்ஏக்குள்ளே இருக்கும். இந்த ரோ என்ன பண்ணோன்னா போய்ட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸோட அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆனதுக்கப்புறமா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வெளியில் வந்துடும். ஸோ ஆர்என்ஏபி அது கூட யார் ஃபிக்ஸ் ஆகிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ரோ ஃபேக்டர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே ஒன்றா சேர்ந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு எம்ஆர்என்ஏவும் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். எம்ஆர்என்ஏ ரன்னிங் ஃப்ரம் 5' to 3'. ஸோ எம்ஆர்என்ஏ க்ரியேட்டட் அண்ட் டெர்மினேஷனும் முடிஞ்சிருச்சு. டிரான்ஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகேரியாட்ஸில் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் ஒன்றாவே நடக்க ஆரம்பிக்கும். அதாவது சப்போஸ் டிஎன்ஏ இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம். இந்த டிஎன்ஏக்கு நடுவில் தான் உங்களுக்கு ஆர்என்ஏ க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எம்ஆர்என்ஏ 5'லேருந்து 3' ரன் ஆகும் இல்லையா. ஸோ இது எம்ஆர்என்ஏன்னு வச்சுக்கோம். இந்த எம்ஆர்என்ஏ க்ரியேட் ஆகும்பொழுது இந்த பக்கம் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் இல்லையா, ஆனால் இந்த பக்கம் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் கப்புள்டாக நடக்கும். இது யூகேரியாட்ஸில் நடக்காது. ப்ரோகேரியாட்ஸ்க்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். எப்படி நம்ம ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒரே ஒரு டைப் ப்ரோகேரியாட்ஸில் இருக்குன்னு சொன்னோமோ, அதே மாதிரி ப்ரோகேரியாட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் கப்புள்டாக நடக்கும். வேறஸ் யூகேரியாட்ஸில் தனித்தனியாக நடக்கும். ஸோ இவ்வளோ தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த கேஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ்.